வணக்கம் கவின். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தீவிரம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு 2 நாட்கள் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இதே போல காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதிகபட்ச மழை பொழிவாக வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை கோடியக்கரையில் 15 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மாயாவதி.